டாக்டர் சுரேஷ் பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போற காலேஜ் பார்க்குறப்போ ராஜஸ்தான்ல இருக்கிற செகாவதி வெட்டினரி காலேஜஸ். இவங்க பார்க்குறப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். பார்மசி காலேஜ், நர்சிங் காலேஜ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், லா காலேஜ் இதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க. பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? இது செகாவதி வெட்டினரி காலேஜ்ல பார்க்குறப்போ வந்து நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்போ வந்து ஒரு 50 to 75 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இதுல பாக்குறப்போ வந்து ஒரு மினிமம் பேக்கேஜில் நம்ம சர்வீசஸ் மூலியமா நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல பெஸ்ட் காலேஜ், ஹைஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ காலேஜ்லயே பாக்குறப்போ வந்து நல்ல ஒரு ஹைஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜ் பாக்குறப்போ வந்து நம்ம சூஸ் பண்ண நினைக்கிறப்ப வந்து செகாவதி வெட்டினரி காலேஜ் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம ஃபுட்டு பாக்குறப்போ வந்து நம்ம சவுத் இந்தியன் குக் அண்ட் ஒர்க் உள்ள ஒர்க் பண்ற அப்படி நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு நமக்கு வந்து கிடைக்கும். நல்ல கோச்சிங்ல இருந்து எல்லாமே ஏ டு ஜெட் அட்மிஷன் நம்ம வந்து எப்படி மற்ற காலேஜ் எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போறதுல இருந்து அட்மிஷன் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பனிங் டைம் வரைக்கும் நம்ம சர்வீஸ் மூலியமா வந்து ப்ராப்பரா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து தைரியமா செகாவதி வெட்டினரி காலேஜஸை சூஸ் பண்ணலாம். முடிஞ்ச கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. வெட்டினரிக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னு நீங்க வந்து நிறைய நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இன்னும் யோசிக்கவே தேவையில்லை. நல்லா பெஸ்ட் காலேஜ், ஹைஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, லேப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அப்புறம் மில்க் ஃபேக்டரி தனியாக வந்து வச்சிருக்காங்க. நிறைய வந்து கவுஸ், அது நிறைய நம்ம வந்து பார்க்குறப்போ வந்து அனிமல்ஸ் வந்து பார்க்குறப்போ மற்ற காலேஜ் கம்பேர் பண்றப்போ செகாவதி காலேஜில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து தேவைக்கு மேல அதிகமா இருக்கப்ப நம்ம வந்து நிறைய கத்துக்க முடியும். நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நல்ல ஹைஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது மாதிரி மற்ற இவங்க இன்னொரு பிளான் பண்ணிருக்காங்கன்னா மற்ற காலேஜ்ல நர்சிங், பார்மசி, இன்ஜினியரிங், லா இதெல்லாம் வந்து ஒரு கேம்பஸ். மெடிக்கலுக்காகவே வந்து பாக்குறப்ப வந்து வெட்டினரி தனி கேம்பஸ். நல்ல ஹைஃபை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, நல்ல லேப், அதுக்கப்புறம் வந்து எக்யூப்மெண்ட்ஸ், எவ்ரி திங் எல்லாம் நமக்கு வந்து வெரி குட்டா இருக்கும். நீங்க வந்து காலேஜ் வந்து விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்லை, நீ கன்ஃபார்மா ஏன்னா டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்க, ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீ அவங்கள்ட்ட பேசுங்க. ஓகேங்களா? நேர்ல வந்து விளக்கம் கேளுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேணும் வந்து மத்த என்ன டவுட் இருக்குது, எப்படி போகணும். ஓகேங்களா? பாக்குறப்ப வந்து நம்ம வந்து ஏர்போர்ட் பாக்குறப்ப வந்து ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் சிக்கார்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து காலேஜ் இருக்கு. ஜெய்ப்பூர் ஏர்போர்ட்ல இருந்து போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தாலும் ஜெய்ப்பூர்ல வந்து ஜங்ஷன்ல இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்க நம்ம ட்ரெயின்லயும் போய்க்கலாம், பஸ்லயும் போய்க்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. காலேஜ் பாக்குறப்ப வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜ். ஓகேங்களா? அதாவது செகாவதி காலேஜ் நீங்க வந்து தைரியமா நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஒண்ணு நல்லா யோசிக்க தேவையில்லை. வாங்க, நேர்ல வாங்க, எல்லா விளக்கம் கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓகே அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா வந்து அட்மிஷன் வந்து காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து அமௌண்ட் அனுப்பிக்கலாம். நம்ம வந்து எதுவும் தேவை கிடையாது. ஓகேங்களா? நீங்க வந்து கேஷா பே பண்ணணும் அந்த மாதிரி எந்த ஒரு இது கிடையாது. நமக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. சூஸ் பண்ணுங்க.